அங்கே காடிவாடியில் பசால்ட் எஸ்யூவி கூப்பேவை கோவாவில் ஓட்டினோம். ரொம்ப மழை கண்டிஷன்ஸில். ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் ஹிஸ்ட்ரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ வந்து ரீசெட் பண்ணியாச்சு கிளஸ்டரை. இப்போ வந்து வண்டியை வந்து ஃபுல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி வந்து நாங்கள் 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் தான் ஓட்டணும், 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட. ஸோ இப்போ வந்து ஃபுல் ஆயாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட்டும் என்ன ரிசல்ட்டுங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த பசால்ட் எஸ்யூவி கூப்பியோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான சிட்ரோன் குளோபல் மாடல்ஸ் இந்தியாவில் இருக்கிற C3 ஏர்க்ராஸ், C5 ஏர்க்ராஸ்லேருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் வந்து இந்த வண்டியில் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபாஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்னேச்சர் ஷெவ்ரான் க்ரில்லு, அப்புறம் க்ரோம் ஹைலைட்டிங், க்ரோம் ஹாரிசான்டல் ஸ்லாட்ஸு, டே டைம் ரன்னிங் லைட் ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி ஒரு கிளஸ்டர் ஃபீல் வந்து கொடுக்குற அது, அப்புறம் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ், ஃபாக் லாம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பம்பரில் மவுட் பண்ணியிருப்பாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராமினெண்ட்டான லார்ஜான ஸ்கிட் பிளேட் வந்து இருக்குது. அதே பம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்டான ஏர் இன்டேக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிட்ரோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த குவர்க்கியான டிசைன் எலிமெண்ட்ஸ் வந்து பம்பர்லையும் பார்க்க முடியும். இந்த வண்டியில் அலாய் வீல்ஸோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபீல் கொடுக்குது. ரொம்ப ஸ்போர்ட்டியாக இல்லை, பட் வந்து டீசெண்டாக இருக்குது. இந்த வண்டியோட பெரிய ஹைலைட்டே வந்து சைட் ப்ரொஃபைல் தான். ஏன்னா இந்த வண்டி ஒரு எஸ்யூவி கூப்பே 4.3 மீட்டர்ஸ் லென்த் இருக்கிற எஸ்யூவி கூப்பே. ஸோ இந்த வண்டி மொத்தம் வந்து 5 சிங்கிள் டோன் கலர்லையும் டுவல் டோன் 2 கலர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து இந்த ரெட் ப்ளஸ் பிளாக் காம்பினேஷனோட இருக்கிற ஒரு கலர், டுவல் டோன் கலரு. ஸோ ரியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D ஹைலைட் இருக்கிற மாதிரி எல்இடி டெயில் லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பம்பர் ரியரில் வந்து அதே ஸ்கிட் பிளேட் வந்து பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஓவரால் டிசைன் வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு வண்டி. ரொம்ப சூப்பரான டிசைன் லாங்குவேஜ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஸ்டில் இந்த வண்டியோட ரோட் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த எஸ்யூவி கூப்பே ரூஃப் லைன் அது இருக்கிறதுனால பூட்டோட ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜான பூட் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸும் வந்து செம்மையாக இருக்குது. பிகாஸ் 470 லிட்டர்ஸ் கர்வ் வந்து பார்த்திங்கன்னா 500 லிட்டர்ஸ், இந்த வண்டி பார்த்திங்கன்னா 470 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் வந்து அவ்வளவு லார்ஜாக இருக்கிறனால நீங்கள் எவ்ரிடே கேரி எல்லாமே ரொம்ப ஈஸியாக இந்த வண்டியில் வச்சுக்க முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படிங்கும் போதும் 3 பேர் 4 பேருக்கு மேலே தேவையான ஸ்டஃப், மெயினாக வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஸ்டஃப்பும் வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். ரொம்ப டீப்பான பூட் ஸ்பேஸும் கூட ரொம்பவே ஹேண்டியான ஒரு விஷயம். அதனால தான் இந்த வண்டி ப்ராக்டிகாலிட்டி வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஸ்பேர் வீல் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அது வந்து அப்படியே கார்பெட் கீழே வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து இன்டீரியர் ஸ்பேஸ் இந்த வண்டியோட பெரிய ஹைலைட். ஏன்னா வந்து 4.3 மீட்டர்ஸ் லென்த்து ப்ளஸ் நல்ல லாங்கான வீல் பேஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ என்னோட எடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 6 feet 1 inches அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா நீரும் எவ்வளோ தூரம் நல்லா இருக்குன்னு வந்து பாருங்கள். இப்போ வந்து கர்வ் வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து கர்வோட இன்டீரியர் ஸ்பேஸ். மெயினாக வந்து நீரும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிராம்டாக இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி அந்த வண்டியில் பேனோரமிக் சன்ரூஃப் இருக்கிறதுனால ஹெட்ரூம் வந்து அவருக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ரொம்ப அதிகமாக இல்லை, பட் லாங் ட்ரைவ்ஸில் அது ரொம்பவே இம்பாக்ட் பண்ணுவங்கள. இந்த வண்டியோட அதே மாதிரி ஹெட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு கர்வ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்ல குஷனபிள் ஒரு ஃபீல் வந்து நல்லாவே கொடுக்குது அந்த ஹெட்ரெஸ்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து லாங் ட்ரைவ்ஸ்க்கு உங்கள் ஃபேமிலி யூஸ்க்கு வந்து ரொம்பவே செட் ஆகும். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது, ப்ளஸ் நீங்கள் ஃபோனை வந்து வச்சுக்கிற மாதிரியும் ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலி ரொம்ப நல்ல விஷயங்கள். அப்புறம் ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரியர் ஏசி வென்ட்ஸ் தனியாக. அதாவது இந்த வண்டியில் ஆம்ரெஸ்ட்டும் இருக்குது, ஃப்ரண்ட் டிரைவர் ஆம்ரெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் தீம் வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு கிரே/ஒயிட் ஃபினிஷ் வந்து ப்ரிடாமினென்ட்லி ஒயிட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் எதுன்னா அட்ஜஸ்டபிள் தை சப்போர்ட்டுங்க. ஸோ இப்போ பார்த்துட்ருக்கீங்க அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறத. ஸோ இந்த தை சப்போர்ட் இருக்கிறனால நீங்கள் எந்த ஹைட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் தைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப நல்ல விஷயம். ப்ளஸ் எடிட்டர் வந்து இந்த வண்டியில் கால் மேலே கால் போட்டு கூட ஈஸியாக உட்காந்தார். அவரோட ஹைட்டுக்கு, அவரோட லாங் இன்சீம் லென்த்துக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி அவ்வளோ ஸ்பேஷியஸாக வந்து இதுக்கு இருக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்டீரியர் ஃபிட் அண்ட் ஃபினிஷெல்லாம் வந்து டீசெண்டாக இருக்குது. ரொம்ப கிளாஸ் லீடிங்லாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து டிரைவர் சைடு அதே மாதிரி தான். ஹெட்ரூம் வந்து பாருங்கள் இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆம்ரெஸ்ட் வந்து நீங்கள் ஸ்லைட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்ஸ் இருக்கு இல்லையா, சீட்ஸோட வித்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக இல்லை சீட்ஸ். ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் பக்கெட் சீட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். நீங்கள் வந்து நல்லா டாலாக இருக்கீங்க அப்படிங்கும்போதும் வந்து நல்ல டீப்பான க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஃபிட் அண்ட் ஃபினிஷெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா C3 ஏர்க்ராஸ் இருக்கிற மாதிரி தான். ஈவன் ஃபினிஷு ப்ளஸ் ஏசி வென்ஸரோட டிசைன், இந்த 10.2 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம், வயர்லெஸ் ஆப்பிள் காப்லே ஆண்ட்ராய்டு கனெக்டிவிட்டி இருக்கிற அந்த யூனிட்டு, அப்புறம் ஒரு 7 inch டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், ஸ்டீரிங் வீலு, அந்த மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டீரிங் வீலு, டேஷ்போர்டோட ஃபினிஷ், சென்டர் கன்சோலோட ஃபினிஷ் எல்லாமே வந்து C3 ஏர்க்ராஸ் ஈவன் C3ல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் எந்த பெரிய மாற்றங்களும் இல்லை. பட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வயர்லெஸ் சார்ஜிங் பேடு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து C3 ஏர்க்ராஸில் மிஸ் ஆச்சு. ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ். பட் ஸ்டில் இந்த வண்டியில்
வண்டியில் சன்ரூஃப் கிடையாது, புஷ் பட்டன் ஸ்டாப் கிடையாது. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆப்வியஸாக இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் காசில் இருக்கிற விஷயங்கள் அது எல்லாமே வந்து இந்த வண்டியில் வந்து கிடையாது. ஸோ எல்லாமே மிஸ்ஸிங் ஃபீச்சர்ஸ். பட் ஸ்டில் இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ போர்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் போர்ட்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து போர்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் 6 ஸ்பீட் டாக் மோட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து இருக்குது. ஆனால் அது வந்து டர்போ இன்ஜினில் மட்டும்தான். ஏன்னா பேஸ் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான். இந்த 5 சீட்டர் 82 PS மேக்ஸிமம் பவர் 115 நியூட்டன் மீட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது நேச்சுரலி ஆஸ்பெக்டட் கைஸில். இது டர்போ சார்ஜ் கைஸில் வந்து பார்த்திங்கன்னா 110 PS மேக்ஸிமம் பவர் 190 நியூட்டன் மீட்டர்ஸ் மேனுவலில் 6 ஸ்பீட் மேனுவலில். இதுவே 6 ஸ்பீட் 80க்கு வந்து பார்த்திங்கன்னா 110 PS 205 நியூட்டன் மீட்டர்ஸ், அதாவது 15 நியூட்டன் மீட்டர்ஸ் அதிகம். ஸ்ட்ரைட் அவே C3 ஏர்க்ராஸ், ஈவன் C3யில் C5 ஏர்க்ராஸில் எல்லா வண்டியில் இருக்கிற மாதிரி இந்த வண்டியோட சிக்னேச்சரான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட். இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப்பை இந்த செக்மெண்ட்டில் மட்டும் இல்லைங்க, இதை விட ஹையர் செக்மெண்ட்டில் வந்து கூட கிடையவே கிடையாது. இந்த வண்டி கொடுக்குற கம்ஃபர்ட் லெவல்ஸ் டாப் நாச். நீங்கள் லைக் 4 ஸ்டெப் எபோ எல்லா மற்ற பிராண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அப்படி நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பிகாஸ் இட் இஸ் தேட் குட். அந்தளவுக்கு வந்து ரைட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. இந்த என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா டர்போ சார்ஜ் பண்ணியிருக்கிறதுனால லோவர் கியர்ஸில் வந்து ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக டிராஃபிக் கண்டிஷன்ஸில் அதிகமாக ஓட்டுவீங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயினாக இந்த என்ஜின் அதுக்கேற்ற மாதிரி வந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து டீசென்ட்டான த்ராட்டில் ரெஸ்பான்ஸ், க்ளச் ப்ளே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டான க்ளச் ப்ளே தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் கூட கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குங்க. ஸோ அது வந்து பிரேக்கிங். ஸோ இந்த வண்டி டாப் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஈஸியாக 150க்கு மேலே ஈஸியாக போகும், 160ல் ஈஸியாக போகும். ஸோ பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பிரேக்கிங். சரிங்களா, பிரேக்கிங் வந்து லைக் ரொம்ப கம்போஸ்டான பிரேக்கிங் கேப்பபிலிட்டி வந்து இந்த வண்டியில் இருக்குது. நீங்கள் நல்ல எமர்ஜென்சி டைம்ஸில் நீங்கள் நல்ல லேட் பிரேக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வந்து பிரேக்கிங் இஸ் ஸோ குட். அது ஒரு பெரிய ஹைலைட்டு. ஆனால் வந்து இந்த வண்டியில் பாடி ரோல் ஆப்வியஸ்லி இருக்குது. நல்ல டாலான எஸ்யூவி கூப்பியனால இந்த வண்டியில் பாடி ரோல் உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 120, 130 அந்த மாதிரி நீங்கள் போகும்போது வண்டியில் வந்து வெளியிருந்து வர காற்று வந்து உள்ள கேபினில் உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் என்விஎஸ் லெவல்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா இந்த வண்டியோட நல்ல கம்ஃபர்ட் லெவல்ஸ்க்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவான விஷயமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் பிரேக்கிங் சஸ்பென்ஷன் எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு சாசியும் வந்து நல்ல கம்போஸ்டான சாசி. சேம் சிஎம்பி பிளாட்ஃபார்ம் தான் இந்த வண்டி யூஸ் பண்ணுது. அதனால தான் இவ்வளோ அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட பெரிய ஹைலைட்டே ப்ரைஸிங் தான். கடைசியில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வண்டியில் மற்றபடி இப்போ நீங்கள் ஜஸ்ட் பை லுக்ஸ் பாருங்களேன், ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்ச லுக்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. அதாவது ரோட் ப்ரெசன்ஸு. ஸோ அகைன் நீங்கள் வந்து அந்த தை சப்போர்ட் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வண்டியோட ப்ராக்டிகாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுற இன்னொரு விஷயம் வந்து அது. அப்புறம் நாங்கள் நிறைய டைம் வந்து லோக்கல் ரோட்ஸில் கோவாவில் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ மைலேஜ் வந்து அதையும் பேஸ் பண்ணி தான். ஏன்னா ஹைவே விட நாங்கள் அதிகமாக லோக்கல் ரோட்ஸில் மழை டைமில் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அது எவ்ரிடே நம்ம ரைடிங் கண்டிஷன் எப்படி நம்ம ஓட்டுவோமோ அந்த டிப்பிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் நாங்கள் ஓட்டணும். இப்போ வந்து மைலேஜ் டெஸ்ட் கன்க்ளூஷன் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கிளஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க மைலேஜ் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மைலேஜ் தான் வந்து எங்களுக்கு வந்துச்சு. ஸோ பேசிக்காக 141 கிலோமீட்டர்ஸ் பை 10.93 லிட்டர்ஸ். ஸோ 12.9 தான் இந்த எம்டியோட மைலேஜ். ஸோ ஒரு எஸ்யூவி கூப்பே ஒரு மிட் சைஸ் வெஹிக்கிளுக்கு வந்து டீசெண்டான மைலேஜ் தான். ஏன்னா நிறைய இடத்துல வந்து நாங்கள் மெயினாக வந்து ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் தான் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ஓவராலாக வந்து இந்த வண்டியோட ப்ரைஸ் டேக்கு ரொம்ப நல்ல வெஹிக்கிள்ங்க. பிகாஸ் மிட் சைஸ் எஸ்யூவிஸ் இந்த வண்டியோட ரைவல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அட்லீஸ்ட் 2 லட்சம் ப்ரைஸ் இயராக இருக்கும். கிரெட்டா, செல்டாஸ் அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்னா 3 லட்சத்துக்கு மேலே இந்த வண்டியோட காஸ்ட்லியான வெஹிக்கிள். ஸோ இந்த வண்டி ஃப்ளாலெஸ்ஸான ஒரு வண்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட், ப்ராக்டிகாலிட்டி, நல்ல பூட் ஸ்பேஸ், எவ்ரிடே ஃபேமிலிக்கு வந்து ரொம்பவே செட் ஆகும். டீசெண்டான நல்ல டிரைவிங் டைனமிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி டீசெண்டான பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. ஸோ இந்த வண்டி ரொம்ப நல்ல பிக்காக இருக்கும். நீங்கள் நிறைய காம்பேக்ட் எஸ்யூவிஸ் அண்டர் 4 மீட்டர் லென்த்தில் இருக்கிற காம்பேக்ட் எஸ்யூவிஸ் நீங்கள் போகணும்னு நினச்சாலும் அதை விட்டுட்டு இந்த வண்டிக்கு போகலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த வண்டியில் விஷயங்கள் இருக்குது. ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா there are better options. ஈவன் கர்வ் கூட உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அந்த வண்டியோட எலக்ட்ரிக் வெர்ஷனோட டிரைவ் ரிவ்யூ வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் வீடியோ வந்து இன்னும் 2-3 நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.